தேவைக்காகவே மற்றவர்களை பயன்படுத்தும் ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. என்னடா எதை எடுத்தாலும் உளவியல் பாதிப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்குதா? எதுவுமே நீங்கள் முறைப்படுத்தலைன்னா அது உங்களுக்கு உளவியல் பாதிப்பாக மாறிடும். அது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், பேசுகிற விதமாக இருக்கலாம், செயல்படும் விதமாக இருக்கலாம். அப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சுயநலமாக மட்டுமே திங்க் பண்ணுவாங்க. தனக்கு எது தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடன் உறவினர்கள் என்று சொல்கிறவங்களோ, பேரண்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்களையோ, கூட பிறந்தவர்களையோ பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் தன் தேவை முடிஞ்சோடனே கட் பண்ணி விட்டுருவாங்க. இது ஒரு உளவியல் பாதிப்பு அவர்களுக்கு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இவர்களை நீ தான் சூப்பர், இந்த குடும்பத்திலேயே உன்ன மாதிரி பிரில்லியன்ட் கிடையாது, உனக்கு கீழே பிறந்தது பாரு, மேலே பிறந்தது பாரு, ஒன்றத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்லி வளர்த்தப்பட்டதோட விளைவு இன்னைக்கு உடன் பிறந்தவர்களை விட்டு விலகி இருக்கிறாங்க. ஏன்னா நான் நினச்சது மட்டுமே கரெக்டுன்னு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க கூட பிறந்தவங்க கூடயும் ஒத்துழைக்க முடியாது. ஆனால் தேவைக்கு 100 தடவை கூப்பிடுவாங்க, 100 தடவை பயன்படுத்திக்குவாங்க. தேவை முடிஞ்சோன்னா உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விலகி போயிடுவாங்க. அப்போ இது போன்ற நபர்களிடம் எப்படி நாம் பழக வேண்டும்? இவர்களின் இருக்கும் பிரச்சனைகளை இவர்கள் தெரிந்து கொள்ளவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் தேவைக்கு அவங்க எதிரியாக இருந்தால் கூட கூப்பிட்டு பயன்படுத்திக்குவாங்க. தேவை முடிஞ்சோடனே எனக்கு எதுவும் தேவையில்லைன்ட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த உளவியல் பாதிப்பு இவர்களோடு மட்டும் போகாது, இவர்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே எண்ணம், அதே சிந்தனை வரும். அப்போது ஒரு பிரச்சனை 7 தலைமுறைக்கு ஃபார்வேர்ட் ஆகும். அப்போ இதை இவங்க முறைப்படுத்தணும்னா இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு எதுவும் தேவையில்லைங்கிற எண்ணத்திலேயே செயல்பட்டு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக்கிட்டு தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ இவர்களிடம் எப்படி நாம் பழக வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இவர்களை வெறுக்கவும் வேண்டாம், ஒதுக்கவும் வேண்டாம். நாம் நம் திறமைகளை மேம்படுத்தி கொண்டு இவர்களை புரிந்து கொண்டு இந்த சமூகத்தில் நபர்களை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துவதற்கு என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம் உங்களுடைய வளர்ச்சிக்காக. பொறுப்பை ஏற்றுக்காதவங்க அத்தனை பேருமே எனக்கு தெரியாது, எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குடும்ப சூழலாகட்டும், அலுவலக சூழலாகட்டும், எதையை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, எனக்கு நிறைய தடவை சொல்லி கொடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் சொல்லி கொடுத்ததை கூட தப்பாக தான் அவங்களால செய்ய முடியும். ஏன்னா இவங்களோடதுல தெளிவாக இருப்பாங்க. அலுவலக சூழலாகட்டும், குடும்ப சூழலாகட்டும், இவங்கனால இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் எதையை கேட்டாலுமே தட்டி தட்டி கழிப்பாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். அது செயல்படுத்துறதுக்கு செயல் தடைகள் இவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நான் தான் அப்படின்னு தெரியுமில்ல, ஏன் என்னை சும்மா டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறவங்க மேலே டென்ஷன் ஆவாங்க. இதனால் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும், அலுவலக சூழல்லையும் பிரச்சனை வரும். எனக்கு யாருமே அங்கீகாரம் கொடுக்கல, அதனால் நான் இந்த வேலைக்கு போகலை, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்னை எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க, எனக்கு மட்டுமே வேலை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படின்னு பல காரணங்களை சொல்லிட்டு வேலைக்கு போகிறத தவிர்ப்பாங்க. அப்போ பொறுப்பை ஏற்றுக்கிறது, அந்த தெரியாது புரியாதுன்னு சொல்கிறது எல்லாமே இவங்களோட நடத்தை சார்ந்த, எண்ணம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த செயல்பாடுகள். இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இவங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதை முறைப்படுத்தி அந்த ஸ்கில், திறன் சார்ந்த குறைபாடுகள் என்னென்னு கண்டுபிடிச்சி மாற்றினா மட்டும்தான் இவங்க இந்த சூழலுக்கு அடாப்ட் ஆக முடியும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இவங்களுக்கு மிங்கிள் ஆக முடியும். இல்லைன்னா எனக்கு புரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லா செயல்களையும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன அன்றாட செயல்கள் இருக்குதோ, என்னென்ன வாழ்வாதாரத்துக்கான செயல்கள் இருக்குதோ எதுவுமே செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே தனித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்.